ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எபிசோட பார்த்துட்டு நான் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா, உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத முடிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 23. கிரவுண்டில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் இறக்குனாலுமே நம்ம ஹீரோ வேற லெவலில் விளையாண்டுட்டு இருக்கான். கேம்பலோட பையன் இப்போ ஹைட்டாக பால் அடிக்கிறான். நைட் ஃபால் அதையுமே தாண்டி பிடிச்சா அடிக்கிறா. இவங்களை தோற்கடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேம்பல் பையன் இப்போ புது சிக்னலை கொடுக்கவும் நம்ம ஹீரோ டீம் அடிக்கும்போது மட்டும் இந்த நெட்டோட ஹைட்டை ஏற்றிருந்தாங்க. ஸோ பால் அதில் பட்டு கீழே விழுந்துருது. ட்வைலைட் அதை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு நைட் ஃபால் கேட்கவும் ஆமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெட்டோட ஹைட்டை ஏற்றி இறக்குனாலுமே இவங்க வேற லெவல்ல தான் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோ டீம் அடிக்கும்போது விண்டை வச்சு பாலோட டைரக்ஷனை மாத்தலாம்னு பார்த்தா அதையே நம்ம ஹீரோ அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு தான் பால்ல பேட்ஸ்மேன்ல வர வச்சு அடிக்கிறாங்க. என்ன பண்ணாலுமே நம்ம ஹீரோட டீம் தான் இப்ப லீடிங்ல இருக்காங்க. பரவாயில்ல நெஃபோலியா, நீ சூப்பராவே விளையாடுற அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறான். அடுத்தது நாங்க ஜெயிக்க தான் போறோம். ட்வைலைட் கூட இன்னும் கொஞ்சம் விளையாண்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பேசாம நான் இதை ஒரு டையா மாத்தவா அப்படின்னு அவர் கூட இன்னும் நிறைய நேரம் விளையாடலாம். இல்ல வேண்டாம், இது ஒரு மிஷன், அது போக ட்வைலைட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நெஃபோலியா நினைக்கிறா. கேம்பிள் வந்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மேல எவ்வளவு காசு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டவும் பெரிய விஷயத்தை இறக்கிட வேண்டியதான் அப்படின்னு கேம்பல் பையன் சொல்றான். நெஃபோலியா பால் அடிக்க போகும்போது கேம்பலோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிதான் அது என்ன சிக்னலா இருக்குன்னு பார்த்தா ஸ்னைப்பர் வச்சு நெஃபோலியாவை அட்டாக் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ நெஃபோலியாவை ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நெஃபோலியா அப்படின்னு பேட்டை கீழே போட்டு டக்குன்னு பான் போய் காப்பாத்துறான். நம்ம ஹீரோட ஷோல்டர்ல புல்லட் படுது. என்ன ஃபர்ஸ்ட் ஐட்டம் முடிக்கல, இந்த இடத்துல அவசரப்படுறீங்களா அப்படின்னு கேம்பல் பையன் கிண்டல் பண்ணிட்டு புல்லட் வந்து அவன் எப்படி பார்த்தான் மனசுக்குள்ள யோசிக்கிறான். சாரி ட்வைலைட், நான் தான் கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு நெஃபோலியா சொல்லவும் ஜஸ்ட் ரப்பர் புல்லட் தான், கலரை கூட கிரவுண்ட் கலர்லயே அடிச்சு வச்சிருக்காங்க. இதை நம்ம வெளியவோ சொல்ல முடியாது. மேட்ச் கேன்சல் ஆனா பெயிண்டிங் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் புல்லட் ப்ரூஃப் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் கையவே இவனால தூக்க முடியாது, எப்படி அசால்ட்டா எந்திக்கிறான் அப்படின்னு கேம்பல் பையன் பாக்குறான். மிஷன் சக்சஸா முடியணும்னா கண்டிப்பா நம்ம இதுல ஜெயிச்சு தான் ஆகணும். அவங்களோட எல்லா ட்ரிக்லயும் கேர்ஃபுல்லா இரு, அவங்க என்ன சிக்னல் கொடுக்குறாங்க நோட்டீஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு அம்பையர் கேட்கிறாரு. நேத்து நைட் அடிச்ச சரக்கு இன்னும் தெரியலங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்ப திரும்பவும் மேட்சை கண்டினியூ பண்றாங்க. அதே சிக்னலை திரும்பவும் கொடுக்குறான். நான் பால் அடிக்கிற அதே டயத்துல தான் என்ன ஷூட் பண்ணுவாங்க, அப்படின்னா தான் பாலோட ஏம் மிஸ் ஆகும். ஆனா அவனை என்ன நான் குறிவைக்க விட்டாதானே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வளைஞ்சு நெளிஞ்சு பால் அடிக்கிறான். டீம் ஏபி நீங்க தான் இதை பாத்துக்கணும் அப்படின்னு ஸ்னைப்பர் சொல்றான். டைல்ஸ் இறக்குறாங்க, நெட்டோட ஹைட்டை கூட்டுறாங்க. ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணியும் எதுவும் ஆகல. பாய்ஸ் நீங்களும் இதுல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் சொல்றான். நாங்க பாத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நெட்டு பக்கத்துல இருக்கிற பசங்க சொல்றாங்க. பார்த்தா அவங்க கையில இருந்து புல்லட் வருது. ஆனா அவங்க கையில இருந்து வர புல்லட்டையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். ஸ்னைப்பர் மாதிரி இல்ல, இவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, அவங்க மூமெண்ட்ஸ் ட்ராக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நைட் ஃபால் நம்ம ஹீரோவை இப்ப வேற லெவல்ல விளையாடுறாங்க. வர்ற ஒரு புல்லட்டை கேம்பலோட பையன் வயிற்றுலயே அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ அடிக்கிறான். கேம்பல் பையனாலையும் இதை வெளியே சொல்ல முடியாதுங்கிறதுனால லைட்டா வயிற்று கலக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் எவ்வளவு முக்கியமான வச்சு வயிற்று கலக்குதாம்ல அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. இருக்கிற எல்லா மோசமான ட்ரிக்கையுமே நான் யூஸ் பண்ணிட்டேன், ஆனாலுமே இவன் ஒரு மான்ஸ்டர், என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு கேம்பல் பையன் நினைக்கிறான். நம்ம ஹீரோ டீம் ஜெயிக்கிறாங்க. நாங்க ட்ரிக்கை யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுமே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் அளவும், நீ சின்ன பையன் தான், உன்னால இன்னும் வளர முடியும், நல்லா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை சீர் அப் பண்றான். பரவாயில்ல ட்வைலைட், எதிரியை நீங்க தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அவனை சமாதானமும் படுத்துறீங்களா அப்படின்னு நைட் ஃபால் பாக்குறா. என் பையன் மெச்சூரா பிஹேவ் பண்றாடா அப்படின்னு சொல்லி கேம்பல் பார்த்துருக்கவோ, சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு ஒருத்த வந்து கூப்பிடுறான். பெயிண்டிங்கை பத்தி தகவல் வந்துட்டு போல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். லேடி இன் த சன், இந்த பெயிண்டிங் எங்களுக்கு வேணும்னு சொல்லவும், சாரி அந்த பெயிண்டிங் எங்களுக்கு தேவைப்படுது, அதை தவிர்த்து நீங்க வேற எதுனாலும் கேளுங்க, எக்ஸ்ட்ராவானாலும் நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தாரோம் அப்படின்னு சொல்லி கேம்பல் சொல்லவும், இது நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கதானே செய்து நைட் ஃபால் கேட்கவும், இல்ல அது தேவைப்படுது அதனாலதான் அப்படின்னு கேம்பல் சொல்றான். அதே பெயிண்டிங் தான் வேணும்னு சந்தேகம் வருங்கிறதுனால வேற எதையாச்சும் நாங்க நேரில் பார்த்து சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், அந்த கலெக்ஷன் இருக்கிற இடத்துக்கு இவங்க கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துக்குள்ள யாருமே அவ்வளவு ஈஸியா வர முடியாது, நீங்க ரொம்ப லக்கி மேடம், எது வேணுமோ சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேம்பல் சொல்றான். அந்த பெயிண்டிங் இங்க தான் இருக்கான்னு நைட் ஃபால் பாக்குறா. ஹஸ்பண்ட் அங்கன்னு கேட்கவும், அவர் டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு, என் பேக் எங்க வச்சுக்கிடுது அப்படின்னு நைட் ஃபால் வைக்கவும், சார் அந்த பெயிண்டிங் ரெடி பண்ணவான்னு கேட்கவும், ஆமா அதை எடுத்து அந்த ஆளுங்க வந்தோடனே கொடுத்துரு அப்படின்னு கேம்பல் சொல்றான். கேம்பலோட ஆளு லேடி இந்த அந்த சன் பெயிண்டிங் எடுத்து பெயிண்டிங்லாம் பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். வர்றவங்க ஒன்னும் ஆர்ட் கலெக்டர் கிடையாது, சும்மா பெயிண்டிங்கை தூக்கி கூடு அப்படின்னு இன்னொருத்த சொல்றான். பெயிண்டிங்க்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்னு வந்தவங்க வாங்குவோம், நம்ம நாட்டுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு கேம்பல் சொல்றான். சார் மிஸ் நெஃபோலியாக்கு தேவையானது கொடுத்து வழி அனுப்பி வச்சிருவான்னு கேட்கவும், நம்ம ஏதாச்சும் டோர்னமெண்ட் கூப்பிட்டா வருவாங்களான்னு கேட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேம்பல் கிளம்புறான். அந்த செக்யூரிட்டி நெஃபோலியா கூட இப்ப வெளியே வரா பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். திரும்பவும் நம்மள டோர்னமெண்ட் விளையாட கூப்பிடுவாங்களா, எனக்கு டென்னிஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆமா நீ என்னதை வாங்கின அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பாட் பார்க்க அழகா இருந்துச்சு, அது போக எக்ஸ்ட்ரா 2 ரிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வாசலவும், ஹேண்ட்லருக்கு நம்ம இதை கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப டயர்டா இருக்குது, நல்ல வேளை நீ எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேக் பெயிண்டிங் எடுத்து வச்ச, நல்ல வேளை அந்த ஃப்ரேம்ல கோடு இல்ல பெயிண்டிங்ல தான் கோடு இருந்தது, பெயிண்டிங் டக்குன்னு நான் மாத்தி வச்சுட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டேன். டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து இந்த கோடை கிராக் பண்ணணும், கோடே இல்லாத பெயிண்டிங்கை வச்சு சீக்ரெட் போலீஸ் மண்டையை பிச்சுக்கிட போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி என்ன இங்க பார்க்கிட்டே இறக்கி விட்டுரு, லாய்ட் ஃபோர்ச்சர் ஒரு நல்ல ஹஸ்பண்ட், வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தா மத்தவங்க சந்தேகப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நைட் ஃபால்க்கு கொஞ்சம் கடுப்பாகுது. சரின்னு பார்க் கிட்டக்க இறக்கி விடுறா. ஹேண்ட்லர் கிட்ட கொடுத்துட்டு
பார்த்துட்டு என்ன கோடு இருந்ததுன்னு மறக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்த்தா பார்க்ல தான் ஆனியா யோர்லாம் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. நைட்ஃபால் என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹாய் மிஸ்ஸஸ் ஃபோர்ஜர்னவா சொல்லுவோம். ஓ ஃபியோனா நீயா அப்படின்னு யோர் பாக்குறா. டென்னிஸ் பேட்டை வச்சுட்டு இவளா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவளை விட நான் தான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு நைட்ஃபால் யோசிச்சுட்டு என்ன டென்னிஸான்னு கேட்கவும் ஆமா ஆனியா அன்னையில இருந்து விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லவும் யோர் நீ எனக்கு கொடுத்த பிராக்டிஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா அவளை ஹாப்பி ஆகணுங்கிறதுக்காக ட்வைலைட் இப்படி சொல்றாரு. இவா ட்வைலைட்க்கு பிராக்டிஸ் கொடுத்தாலா இவளை விட பெஸ்ட் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நைட்ஃபால் யோசிச்சுட்டு மிஸ்ஸஸ் ஃபோர்ஜர் நம்ம வேணா ஒரு மேட்ச் விளையாடுவோமா அப்படின்னு கேட்கவும் ஆனியாவை மைண்ட் ரீட் பண்றா. நான் மேட்ச்ல தோத்துட்டேன் ஃபியோனா தான் உங்களுக்கு தகுதியானவன் யோர் பயிர்வான் நைட்ஃபால் நினைக்கிறா. யோர் உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகேன்னு யோர் சொல்றா. அவ மனசுக்குள்ள டென்னிஸ் விளையாடுற பொண்ணு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி யோர் யோசிக்கிறா. நைட்ஃபாலுக்கு யோருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ரொமான்ஸ் அனிமையில அவன் சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டோ அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்குள்ள சண்டை வர போச்சு அப்படின்னு பெக்கி ஆனியா கிட்ட சொல்லியிருப்பா. ஸ்பைக் கார்டன் தான் பெஸ்ட் ரொமான்ஸ்லாம் நல்லா இல்லன்னு ஆனியா நினைச்சிருப்பா. பெக்கி நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. பக்கம் இருக்கிறதுக்கு யார் தகுதியானவங்க இதுல நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நைட்ஃபால் ரெடியா நிக்கிறா. ஃபியோனா பார்த்து கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ யோர் வந்துட்டு சர்வ் பண்றா. பால் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸ்ல அவ அடிச்சா. பால் கீழே விழுந்துருது. பாலை கூட ஒழுங்கா அடிக்க தெரியல அப்படின்னு நைட்ஃபால் பார்த்தா பால் சல்லி சல்லியா நொறுங்குது. அன்னைக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண பால் இப்படி நொறுங்கிடுது. அச்சோ சாரி பால். ஆனியா வேற பாலை கொண்டு வான்னு யோர் கேட்கறா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு நைட்ஃபால் பார்த்துட்டு இருக்கா. யோர் இப்ப பாலை மெல்ல அடிக்கிறா. சவுண்டோட ஃபாஸ்டா இந்த பால் வருது. நைட்ஃபால் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சு பேட்டை ஸ்ட்ரைட்டா வை. எக்கையா சேமட்டிக்கு மூவ் ஆகு அப்படின்னு சொல்லி நைட்ஃபால் ஒரு வழியா இப்ப அந்த பாலை தடுக்கிறா. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு. வயலைட் மேல இருக்கிற லவ் எனக்கு உண்மையானது. இதை நான் ஸ்ட்ரைட்டா அவர் ஹார்ட்டுக்கே அனுப்புறேன். வயலைட் பக்கம் நான் தான் இருக்க தகுதியானவ. வயலட் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் உண்மையானது. அவரை யாருக்காகவோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பாலை இழுக்கலான்னு போனா பேட்டு சில்லியா நொறுங்குது. கேர்ஃபுல்லாருன்னு இதுதான் நான் அவளை முதல்லயே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது சோஃபியானா நீ ஓகே தானே யோர் கேட்கவும் நீ அவர் கூட இருக்க தகுதியானவான் இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் உன் கூட ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் ஆடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபியோனா அங்க இருந்து கிளம்புறா. நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டே போறா. என்ன ஆச்சுன்னு யோர் பார்க்கவும் யோர் இதனால சந்தேகப்பட்டா ஃபேமிலியில தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் தான் இதுல ஜெயிச்சிருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். அதை பாத்தீங்கல்ல. ஆமா நீ ஜெயிச்சிட்ட. அதுக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ யோர் சோகமா கிளம்புறா. திரும்பவும் அதே மூழ்கிற ஃபீலிங் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஒரு வாரம் கழிச்சு ஹேண்ட்லர் போய் மீட் பண்றான். பெயிண்டிங் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த கோட் என்ன நாங்க கிராக் பண்ணிட்டோம். சேஃப் டெபாசிட் இருக்கிற லொகேஷனை காமிச்சது. அதுல என்ன இருந்துச்சுன்னா அந்த டைரி தான் அப்படின்னு வா கொடுக்கவும் டைரியில அப்படி என்ன சீக்ரெட் இருக்குன்னு பார்த்தா பொண்ணுங்களோட கலெக்ஷன் இருக்கு. ஆக்டர்ஸோட கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதனால என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு. சரி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு டிராமாக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா நான் பொண்ணுங்களை ரசிக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. சோ என் கலெக்ஷனை நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டேன். என்ன ஆனாலும் சரி என் ஒய்ஃப்க்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு அதுல போட்டிருக்கவும் வாரையே திரும்ப கொண்டு வர ஒரு சீக்ரெட்னு சொன்னாங்க. இதுவா அது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வாருன்னு சொன்னது அவர் பொண்டாட்டிக்கும் அவருக்கும் அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. டைரியை நல்லா செக் பண்ணிட்டா வேற எந்த டீடைலும் இல்ல. ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் கண்டிப்பா அதுல வேற ஏதாச்சும் சீக்ரெட் மெசேஜ் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்லா செக் பண்ணிட்டேன். பொண்ணுங்க போட்டோஸ் மட்டும் தான் இருக்குன்னு ஹேண்ட்லர் சொல்லவும் திரும்ப வார் வரலன்னா அது சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டைரிக்குள்ள அவரோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. அவர் குடும்பத்தை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா அந்த போட்டோ எல்லாத்தையும் கடைசி வர மறைச்சிருப்பாருன்னு ஒருத்தன் சொல்லவும் உண்மையிலேயே அவன் குடும்பத்தை லவ் பண்ணியிருந்தா போட்டோவெல்லாம் எரிச்சிருக்கணும்னு ஹேண்ட்லர் சொல்லவும் அந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப ரேர் தெரியுமா. அது ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரு. குடும்பத்தை ஹாப்பியா மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க நைட்ஃபால் என்னடான்னா டென்னிஸ்க்காக கஷ்டப்பட்டு உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மிலிட்டரி கமாண்டர் ஒரு சீக்ரெட்டை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த விஷயம் வெளியே தெரியும் தான் வாரே திரும்ப ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் கிடைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம தான் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் நைட்ஃபாலும் கஷ்டப்பட்டு டென்னிஸ்லாம் விளையாண்டு ஒரு வழியா அந்த பெயிண்டிங் அடைஞ்சு அதுல இருக்கிற கோடை கிராக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிற லொகேஷனுக்கு போய் பார்த்தா அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த சீக்ரெட் என்னடான்னா ஒரு பொண்ணுங்களோட கலெக்ஷன் தான். அதுவும் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. எப்படியோ திரும்பவும் வார கிரியேட் பண்ற லெவலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஆனா நைட்ஃபால்க்கும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு யோர் தான் இப்ப வருத்தத்துல இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.